அல்லேலூயா. நாம உன்னத பாட்டிலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பின் சிகரம் என்ற தலைப்பில இது 3வது வாரமாக நாம் இங்கே செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்திரா நகர் சபையில இது 4வது வாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் இந்திரா நகர்ல பேசின அதே சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் 11ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனை நேசிக்க நமக்கு ஒரு மனது ஸ்திரமான ஒரு மனதாக இருக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதான ஆபரணங்களை குறித்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பின்பதாக இந்த வசனத்துக்கு நேராக நாம் கவனத்தை திருப்புவோம். ஆனால் பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலிருந்து நாம் தொடங்குவோம். தேவனை நேசிக்க நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு உலகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஆவி மண்டலம். இப்ப நாம் காண்கிறது ஜட உலகம். ஜட உலகத்துல இருக்கிறோம். ஆவி மண்டலத்துல நமக்கு ஒரு உலகம் இருக்கிறது. அதை சொல்லியிருந்தேன். நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். தேவனை ஆராதித்தோம், பாடல் பாடினோம், சாட்சிகள், காணிக்கைகள் எல்லாம் நாம இப்போ ஏறெடுத்தோம். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இங்கே அதரிசனமாக நம் நடுவிலே அவர் எழுந்திருக்கிறார். அவருடைய மகிமை அடைந்த தூதர்கள் இங்கே உலாவி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது காணாத ஒரு உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சாலமோன் இந்த உலகம் என்று சொல்லி இருந்தோம். இந்த உலகம் நம்ம இழுக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்முடைய மனதை ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் பிசாசானவன் வஞ்சிக்க அவன் நினைக்கிறான், தன் பக்கமாக இழுக்க நினைக்கிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய மனது ஒரு சரியான ஸ்திரத்தன்மையோடு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நாம் தேவனுடைய அன்பை தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். சில நேரத்துல தேவன் என்னை நேசிக்கிறாரா, அல்லது தேவனுடைய பிரியம் என்மேல் இருக்கிறதா, தேவனுடைய அன்பு என்மேல் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சில நேரத்திலே நாம் நினைக்கிறோம். சூழ்நிலைகள் நிமித்தமாக, நடக்கிற சில சம்பவங்கள் நிமித்தமாக நாம் அதை பார்க்கும் பொழுது நாம தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை சரியான விதத்துல நாம் புரிந்து கொள்ள முடியாததா இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அந்த அன்பு அறிவு கெட்டாத ஒரு அன்பு என்று சொல்லி. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாத, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு அன்பாக இருக்கிறது. அதை வாசியுங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு சொல்லுங்க? அறிவு கெட்டாத ஒரு அன்பு. நம்முடைய அறிவுக்கு எவ்வளவு பெரியது தேவனுடைய அன்பு என்பதை, அதனுடைய ஆழம் எவ்வளவு, அதனுடைய அகலம் எவ்வளவு, அதனுடைய உயரம் எவ்வளவு என்பதை நம்மால கணக்கிடவே முடியாது. உதாரணமா நீங்க பாருங்க, இந்த பூமியிலிருந்து இன்னொரு மண்டலத்துக்கு போகணும் சொன்னா எத்தனையோ ஒளி ஆண்டுகள் இல்லையா? வினோத் பிரதருக்கு அதனுடைய அளவு எல்லாம் தெரியும். இத்தனை வருஷம் லைட் இயர்னு சொல்றாங்க. ஒளியினுடைய வேகத்துல நாம் பிரயாணம் பண்ணா இவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னமோ புதுசா விஞ்ஞானம் வளர வளர என்னென்னமோ புதிய புதிய காரியங்கள் இந்த பிரபஞ்சத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். இது போல இன்னொரு சூரிய குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிராவல் பண்ணி போக இவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கணக்கிடவே முடியாத வருஷங்களை சொல்றாங்க. அப்படியானால் பரலோகம் எங்க இருக்கு?
அங்கேருந்து அவர் இறங்கி இங்கே வந்திருக்கிறார், இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பிரபஞ்சத்துல இந்த பூமியை நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் புள்ளி தான். நம்ம பூமியை ஒரு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கேலக்சில இந்த பூமியானது ஒரு பெண்ணுனால ஒரு புள்ளி வச்சா எவ்வளவோ அவ்வளவுதான். அதுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார்னா எவ்வளவு தூரம் பிரியமானவர்களே, கணக்கிட முடியாது. அதுதான் அந்த அன்பினுடைய நீல அகல உயரத்தை நம்மளால, ஆழத்தை நம்மளால கணக்கிடவே முடியாது. ஏனால் அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய அன்பை நாம் எங்கே தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம்? ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு நம்மேல் இருக்கிறது. நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், ஆண்டவர் நமக்கு அன்பை செலுத்துகிறார். நாம திரும்பி என்ன செய்யணும்? அவருக்கு அன்பு செலுத்தணும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிரதானமான கற்பனை என்ன? தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்பதுதான் பிரியமானவர்களே. நம்முடைய இருதயத்துல ஊற்றெடுத்து பிரவாகித்து வருகிற அந்த அன்பின் பிரவாகமானது முதலாவது யாருக்கு? தேவனுக்கு. அல்லேலூயா. இத தேவனை நேசிக்காதவங்க, இப்படி ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தாதவங்க, வேதம் சொல்லுது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் வருகிறார் என்கிற ஒரு நியாயத்திற்கு கூட அந்த வசனம் முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, என்ன பார்க்கலாம்? ஒருவன் தாயாவது தகப்பனையாவது, ஆட்டையாவது மாட்டையாவது, வீட்டையாவது, நிலங்களையாவது, பிள்ளையாவது, மனைவியாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்ற. ஆகவே கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு தான் விலையேற பெற்றது. நாம் அந்த அன்பை அவருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை தவிர்த்து வேற எது மேல நாம செலுத்தினாலும் நாம ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. நாம் இந்த உலகத்தாராய் நாம் காணப்படுவோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ஆனா சில நேரங்கள்ல அதை நம்மளால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. அந்த நேரத்துல எல்லாம் நீங்க இன்னைக்கு நினைக்க வேண்டியது, நீங்க கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், அறிவு கெட்டாத அவருடைய அன்பு. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், நமக்கு அனுகூலமா இல்லாமல் எல்லாம் பிரதிகூலமா இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய அன்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பை விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நமக்கு தெரியாது அந்த அன்பு, அறிவு கெட்டாத ஒரு அன்பு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு சிற்றியின் மூலமாக வெளிப்படுகிறதாம். வாசிங்க. கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தண்டனைகள் வருகிறது, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷைகள் வருகிறது. இந்த சிக்ஷைகளும் தண்டனைகளும் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள் பெருகும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம தெய்வத்தோடு இல்லையா, தேவன் உன்னை என்ன நேசிக்கலையா? அநேகர் என்ன சொல்றாங்க? கண்ணு இல்லையா கடவுளுக்கு? கண்ணே இல்லையா? காதே இல்லையா? நான் கூப்பிடுறது அவரு கேட்கலையா? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் புலம்புகிறாங்க. நான் இன்னும் எவ்வளவுதான் பாடு அனுபவிக்கணும், நான் இன்னும் எவ்வளவுதான் துன்பத்தை அனுபவிக்கணும், நான் இன்னும் எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே சொல்றாங்க, ஜனங்க சொல்றாங்க. ஆனா நாம இந்த உலகத்தாரோட மாறிக்கொள்ள கூடாதபடி, நாம இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம உலகத்தாரோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் என்ன செய்யறாரு? நம்மை சிட்சிக்கிறார். சிட்சைகள் ஏன் வருது? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இதை சரியா புரிஞ்சுக்கணும். அநேகர் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் அறிவு கட்டாத அந்த அன்பு. நம்முடைய அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க? வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சில தண்டனைகள் வருது, சில பனிஷ்மெண்ட்கள் வருது. கர்த்தர் சில நேரத்துல மட்டாய் சிட்சிக்கிறார். இதெல்லாம் நடக்கும் போது ஒண்ணு நினைக்கணும், தேவன் இந்த உலகத்தோட என்ன ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி. எந்த இடத்துல இருந்து இந்த வசனம் சொல்றேன்? உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க கூடாதபடிக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31, 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? இந்த உலகத்தை அவர் ஆக்கினைக்கு ஏதுவாக நியாயம் தீர்க்க போறார். அதனால இந்த ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்ம என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். ஏன் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி அப்படி சொன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, முன்னே இந்த உலக வழக்கத்தின்படி, முன்னே உலகத்தின் அசுத்தங்களின்படி, முன்னே இந்த உலகத்துல மற்ற மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கையின்படி நாம் வாழ்ந்தோம். அல்லேலூயா. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்? உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால இந்த உலகம் ஒரு நியாய தீர்ப்புக்கு நேராக போகிறது. இந்த உலகத்தோட நாமும் அந்த நியாய தீர்ப்புக்குள்ள போய் ஆக்கினைக்குள்ளாக சிட்சிக்கப்படாதபடி, நியாயம் தீர்க்கப்படாதபடி தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்ம என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவன் நம்மேல் வைத்த அந்த அறிவு கெட்டாத அன்பு. நம்முடைய அறிவு கெட்டாத காரியம் என்ன? சிட்சைகள் நடக்கும், தண்டனைகள் வரும். அந்த நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம இன்னும் தேவன் என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். தேவன் இன்னும் என் மேல அன்பு செலுத்துகிறார். அதுதான் உண்மை. அதுதான் அறிவு கெட்டாத ஒரு அன்பு. பிரியமானவர்களே, வியாதிகள் வரலாம், விபத்துகள் வரலாம், தோல்விகள் வரலாம், அல்லது நாம் நேசிக்கிறவர்களுக்கு மரணம் வரலாம். நம்ம யாரையாவது ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசித்தா திடீரென்று அவர்கள் மரித்து போகும்போது அதுல ஒரு பெரிய வியாகுல துக்கங்கள் நமக்கு வரலாம். அந்த மரணத்தின் மூலமாக சில பாடங்களை நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அந்த காரியங்கள் மூலமாக சிட்சிக்கவும் தேவன் செய்யலாம். அது நல்லது பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவன் இன்னும் என்னோடு கூட இருக்கிறார், இன்னும் என்னை நேசிக்கிறார்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. சில நேரம் சில காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு நமக்கு புரியாது, விளங்காது. ரொம்ப வேதனைப்படுவோம், ரொம்ப துக்கப்படுவோம், ரொம்ப வியாகுலப்படுவோம். ஆனா இதை ஏன் தேவன் அதை செய்யறார்? அல்லேலூயா. உன் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம், என் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் தான் சிட்டைகளை அனுமதிக்கிறார். கர்த்தர் அறிவு கிட்டாத ஒரு அன்பு. ஏன் உங்களை நேசிக்கிறாரு? நான் அவ்வளவு பெரிய நீதிமான் இல்லையே, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இல்லையே, அவ்வளோ ஜெப வீரன் இல்லையே, நான் பாவியிலும் பாவி, பிரதானமான ஒரு பாவி. என்ன ஏன் இவ்வளவு நேசிக்கணும்? அதுதான் அறிவு கட்டாத ஒரு அன்பு. உன்னுடைய அறிவுக்கு அது எட்டாது. அல்லேலூயா. 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 தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை என்ன செய்யறாருங்க? சிட்சிக்கிறார். அவருக்கு நான் சாட்சியா சொல்றேன், நம்மில் அநேகருக்கு நிறைய காரியங்கள் நடக்குது. தேவனுடைய சிட்சைகள், தண்டனைகள் என்ன செய்து வந்துட்டு தான் இருக்கு. தேவனுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிப்பேன். எல்லா வசனங்கள் எல்லாம் சொன்ன நேரம் இல்லை, நான் 8:30 முடிக்கணும்னு பார்த்தேன். அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிப்பேன் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படி சொன்னா தேவனுடைய சிட்சை அங்க இருக்கிறது. தேசத்துல பட்டயம் உள்ளாவது அப்படின்னா கர்த்தருடைய சிட்சை இருக்கு. தேவனுடைய சிட்சைகள் எப்படி இருக்கு பாருங்க. துஷ்ட மிருகங்கள் வருது அப்படின்னா தேவனுடைய சிட்சை இருக்கு. இப்ப துஷ்ட மிருகம்னா என்ன, பட்டை நோய்னா என்ன, கொள்ளை நோய் வருதுன்னா என்ன, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. சிட்சை என்ற ஒரே வார்த்தையில சொல்றேன், சிட்சை வருது, தண்டனைகள் வருது அப்படின்னா தேவன் சில நேரத்துல அவருடைய அன்பை இப்படிதான் வெளிப்படுத்துறாரு. எதிர்மறையான ஒரு அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? தகப்பன்னா பிள்ளைய என்ன செய்யணும்? சிட்சிக்கணும். அடி உதவுற மாதிரி வெளிப்பட அடி உதவுனா உதவ மாட்டாங்களாம். பாத்துங்க. அதனால தேவனுடைய அன்பு நம்ம மேல இருக்கிறது. அதனாலதான் இன்னும் நம்மள என்ன செய்யறாரு? இன்னும் நீங்க ஜோமனும் இன்னும் என்னை சிட்சித்து சீர்படுத்துங்க. யோபு சொல்றாரு, அவர் என்னை பொன்னை போல புடமிட்டு பார்க்கட்டும், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை பொன்னை போல புடமிட்டு பார்க்கட்டும், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சில நேரத்துல குடும்பத்திலே, சபையில, ஊழியத்திலே, வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் ஏன் இது நடக்குதுன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் எப்படி சொல்லுது? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அதை செட்டைகளில் எடுத்து செட்டைகளில் சுமந்து கொண்டுகிறது போல கர்த்தரே அவனை நடத்தினார் என்று உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கேட்டுறீங்களா? உபாகமத்தை கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே என்ன செய்தார்? அவனே நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப என்ன நடக்குது? தேவனுடைய அன்பை அறிவுக்கு எட்டல, நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டல. ஏன் இதை அனுமதிச்சாருன்றது நம்முடைய அறிவுக்கு எட்டல. ஏன் எனக்கு இது நடக்குது அப்படின்றது நம்முடைய அறிவுக்கு எட்டல. ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றது இன்னும் அறிவுக்கு எட்டல. ஏன் எனக்கு இன்னும் நல்ல வருமானம் கிடைக்கல, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன் இன்னும் வளர்ச்சி அடையல, ஏன் இன்னும் செழிப்படையல, ஏன் என்ற கேள்வி. அப்படின்னா தேவன் உங்களை நேசிக்கிறார், அதான் பதில். அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எங்க நான் இந்திரா நகர்ல பேச போற ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அங்க பேச போற விஷயம், ஒரு வீட்டுல நான் பார்த்தேன், ஒரு கோயில் ஒண்ணு கட்டி வச்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளாரியே. நான் கேட்டேன், ஏங்க இந்த வீட்டுக்குள்ளார இந்த கோயில் கட்டி வச்சுக்கிறீங்கன்னா, இந்த சாமிக்கு இந்த கோயிலை கட்டினா செல்வம் கொழிக்கும், அதனால நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிலாம் இல்ல பிரியமானவர்களே. நம்முடைய தேவன், அவர்களுடைய தேவன் எப்படியோ, ஆனா நம்முடைய தேவன் அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒன்றை மாத்திரம்தான், இன்னும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நேசிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் செய்வாருன்னு நம்ம இங்க வரல. அவர் என்னுடைய ஆத்தும நேசர், என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள, இந்த கழுகு ஒரு கூட்டை உயர்ந்த கண்மலையின் சிகரத்துல கட்டுது. அந்த கூட்டை கட்டி அதுல முட்டையிட்டு, அந்த முட்டையில அது அவையும் காத்து, அது குஞ்சு பொறித்து, அதுக்கு ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து நல்லா சுகமா என்ன செய்துங்க? நம்முடைய வீடு கண்மலையாம் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கழுகு கண்மலையின் உச்சியில எப்படி கட்டுதோ அது போல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு மகா உன்னதத்தில் இருக்கிறது. கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல நாம் கட்டப்பட்டவர்கள். நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல போடப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த கழுகு கண்மலையில கூட்டை கட்டுவது போல ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சௌகரியத்தை கொடுத்து அடைக்கலத்துல வச்சு, கண்மலையின் வெடிப்புல வச்சு நம்மள என்ன செய்யறாரு? பாதுகாத்து வர்றாரு. சுகமா இருக்கிறோம், நல்லா அடை காத்து கொண்டிருக்குன்னு சொன்னா, அவருடைய செட்டைகளின் மறைவில அதே உட்கார்ந்து இருக்கிறோம். அதைத்தான் நம்ம விரும்புறோம் இல்லையா? நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை ஆயிரும் உடைய செட்டைகளின் மறைவிலே, உன்னதமானவருடைய மறைவில் அந்த கூட்டுல இருக்கிற அந்த முட்டைகள்லாம் அந்த தாய் கழுகுனுடைய அந்த கதகதப்பில அப்படியே சுகமா சம்பரமா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. அது முட்டையிலிருந்து வெளியே வந்து புதிய உலகத்தை பார்க்குது. நாம கிறிஸ்து நம்மளை அடை காத்து அவையும் காத்து நம்மள ஒரு புது சிருஷ்டியா மாற்றி இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த கழுகு குஞ்சை போல ஒரு புது சிருஷ்டியாக வந்து பார்க்கிறோம். எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. முன்பு அந்த முட்டைக்குள்ள அடங்கி உடங்கி இருந்தோம். முன்பு இந்த உலகத்துக்குள்ள நாம அடங்கி உடங்கி முடங்கி இருந்தோம். இப்ப கிறிஸ்துவனுடைய அரவணைப்புல வந்து இந்த புதிய உலகத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ உயர்ந்த மலை, எவ்வளோ பெரிய உயரத்துல கர்த்தர் நம்ம வச்சு ஆவிக்குரிய உன்னதங்கள்ல நம்ம உட்கார வச்சு ஆசீர்வச்சிருக்கிறார். பெரிய ஒரு உயர்வை தந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அறிவு கிட்டாத ஒரு அன்பு. நான் சொல்றேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னைக்கு நேரம் இல்ல சொல்ல முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லிட்டு, அந்த அன்பு எதிர்மறையான ஒரு அன்பாக சில நேரத்துல மாறும். எதிர்மறையான நமக்கு விரும்பாத சில காரியங்கள் ஆண்டவரை நடத்துவார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் எத்தனை முறை என்னில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு தெரியுங்களா? 3 முறை கேட்டார். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 2 முறை ஆண்டவர் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு.
ஆண்டவர் கேட்ட அந்த அன்பு அகாப்பே. அகாப்பே அப்படின்ற வார்த்தை கிரீக்ல சொல்லப்பட்டிருக்கு. அகாப்பே அன்பு. ஆனா பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? உமக்கே தெரியும் ஆண்டவரேன்னு சொன்னாரு. அன்பா இருக்கிறாயான்றதுக்கு பேதுரு சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்பா இருக்கிறேன்னு சொன்னாரா, வேற ஏதாவது சொன்னாரா? நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த கிரீக்ல பார்க்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, அன்பா இருக்கிறாயா அப்படின்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான ஒரு அன்பு. ஆனா பேதுரு சொன்னார், நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றார். அன்பா இருக்கிறேன் என்பதற்கும் நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கும் அங்க வித்தியாசத்தை காட்டுறாங்க பைபிள்ல. அல்லேலூயா. நேசிக்கிறேன்னு சொன்னா ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும், சகோதர சகோதரிக்கும், நண்பர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த அன்பு, அதுதான் நேசம். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, நான் உம்மை. மூன்றாவது முறை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இவர்கள் எல்லாரையும் பார்க்கல, என்ன இடத்துல அன்பா இருக்கிறாயா, என்ன இடத்துல அன்பா இருக்கிறாயான்னு கேட்டப்பா இவர் 2 முறை நேசிக்கிறேன் சொல்லி ஃபைனலா இயேசுவே என்ன நேசிக்கிறாயா அப்படின்ட்டாரு. அது கிரீக்ல பிலியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. பேதுரு என்ன சொல்றாரு? நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் கேட்டது அந்த அன்பு கணவனும் மனைவிக்கும் இருக்கிறதான ஒரு அன்பு. இவர் சொல்றது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தாய்க்கும் சகோதர சகோதரிகளுக்குமா இருக்கிற ஒரு அன்பு சொல்றாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியம் சொன்னா சில நேரத்துல அந்த அன்பு எதிர்மறையா வெளிப்படுது, நமக்கு தெரியல. எப்படி எதிர்மறையா வெளிப்படுது? ஏன் என்ன நேசிக்கிறாயான்னு பேதுருவை பார்த்து கேட்டாரு. ஃபர்ஸ்ட் அன்பா இருக்கிறேன்னு கேட்டுட்டு நேசிக்கிறாயான்னு ஏன் கேட்டாரு தெரியுங்களா? அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசிச்சு பார்த்தா தெரியும். பேதுரு விரும்பாத சில காரியங்கள் இப்ப அவருக்கு நடக்க போகுது. பேதுருவுக்கு விரும்பாத சில காரியங்கள் நடக்க போகுது. ஆனா அது ஆண்டவருக்கு விருப்பமா இருக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய அன்பு அறிவு கட்டாத அன்பு, எதிர்மறையான அன்பு. பேதுருவுக்கு இப்ப விருப்பம் கிடையாது. ஆனா அது ஆண்டவருக்கு விருப்பமா இருக்கு. அதை இப்ப பேதுரு செய்யணும். அடுத்த வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, இப்போ நீ இள வயது உள்ளவனா இருக்கிற, நீயே உன் அறையை கட்டி கொண்டு உன் இஷ்டமான இடங்களுக்கு நீ போற. கர்த்தருக்கு சோதனை. அதான் சிநேகிதம். அதாவது அதுதான் நேசிக்கிறேன்னு சொல்றது. சிநேகிதம் இல்ல, நேசிக்கிறேன்னு சொல்றது. ஆனா அந்த எதிர்மறையான அன்பு, அறிவு கட்டாத அன்பு சொல்றாரு, நாட்கள் வரும், அப்ப வேறொருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு அவன் உன்னை என்ன செய்வான்? கொண்டு போவான். அப்ப பேதுருக்கு விருப்பம் கிடையாது. பைபிள்ல இல்ல, சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ரோமர்கள் பேதுருவை பிடிச்சி கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டாங்க கரெக்டா. அதனால அங்க இருந்த விசுவாசிகள் பேதுருவை பிடிச்சி ரோம்ல இருந்து வெளியே புறப்பட்டு நீ தப்பிச்சு ஓடுன்னு சொன்ன உடனே பேதுரு துணிய காணும் சொல்லிட்டு ரோம்ல இருந்து புறப்பட்டு ஓடுறாராம். ஓடும் போது தூரத்துல யாரோ பேதுருக்கு எதிர்க்க வரா மாதிரி இருந்துதான். கிட்ட போய் பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு வராராம். திரும்ப பைபிள்ல சொல்லப்படல, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பேதுருனுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சவங்க சொல்றாங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு வராராம் உள்ள. ஆண்டவரே, நீர் மறுபடியும் இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு எங்க போறீங்கன்னா, என்னுடைய ஜனங்கள் ரோமுக்குள்ள இருக்கிறாங்க, நான் போய் அவங்களோட பாட்டு அனுபவிக்க போறேன்னாராம். இவர் போயிட்டே இருந்தாராம். திரும்பி பார்த்தா ஆளை காணுமா. திருப்பியும் மனம் நொந்து இவரே போய் சரண்டர் ஆகி, இவரே என்ன சிலுவையில அறிஞ்சிருங்க, தலைகீழா அறிஞ்சிருங்கன்னு சொல்லி தன்னை கொடுத்தாரு. பேதுருவுக்கு இது விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த அன்பு, அந்த அகாப்பே அன்பு, அந்த அறிவு கட்டாத அன்பு நமக்கு விருப்பம் இல்லாத சில காரியத்தை செய்ய வைக்கும். ஆனா அது தேவனுக்கு விருப்பமா இருக்கும். இதுதான் நம்ம சரியா உணர்ந்துக்கணும். புரியுமானவர்களே, நாம எல்லாரும் நமக்கு விருப்பமானது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவ அன்பு எப்படி அல்ல, அறிவு கட்டாத அன்பு அப்படி அல்ல. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கழுகு அப்படியாக கூட்டை கட்டி அதுல குஞ்சுகளை எல்லாம் வச்சு அப்படியே போஷித்து பராமரிச்சு வருது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு லிங்க் வருதுங்க, அனுப்பினாங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு அந்த எவரெஸ்ட் சிகரத்துல ஒரு கழுகு பனி புயல்ல அப்படியே பார்த்தா, ஃபர்ஸ்ட் பார்த்தா பனி தான் தெரியுது, பனி படர்ந்திருக்கு. கவனிங்க சிஸ்டர், கவனிங்க, பனி படர்ந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பனியில தன்னுடைய சட்டைகள் எல்லாம் விரிச்சு ஒரு கழுகு வருது. ஃபுல்லா பனி மூடி இருக்கு.
அந்த செட்டைகளை விரிச்சு பார்த்தா அதனுடைய 3 குஞ்சுகள் வந்து அந்த செட்டைக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க? ரொம்ப வைரலான ஒரு வீடியோ. அப்ப பார்த்தேன், இந்த பனியில அவ்வளவு ரத்தம் உறையிற அந்த பனியில இமயமலையில சிகரத்துல இது தன்னுடைய குஞ்சுகள் என்ன செய்யுது, அப்படி என்ன செய்யுது, பாதுகாக்க. நம்மளையும் தேவன் என்ன செய்யறாரு, அப்படிதான் பாதுகாக்கிறார். அவருடைய அரவணைப்புல நம்ம அப்படிதான் இருக்கிறோம், அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த கூட்டை, இந்த கழுகை என்ன செய்யுது, அப்பதான் நம்மளுக்கு ஐயோ இவ்வளவு நாள் நம்ம அம்மா நம்மளை எவ்வளோ நல்லா பாதுகாத்தாங்க இல்லையா. ஒரு நாள் ஒரு சின்ன பருந்து வந்து இந்த கழுகு கூட்டுல இருக்கிற அந்த கழுகு குஞ்சுகள் எல்லாம் குத்துது வந்து, இத பார்த்துட்டு தாய் கழுகு வந்து பார்த்தா இந்த குஞ்சுகள் எல்லாம் காயம்பட்டு அப்படியே கிடக்கு. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த பருந்து வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி, அந்த பருந்து எங்க போதோ அதை துரத்தி 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 அதை வேட்டையாடி அதை கொண்டு வந்து இந்த குஞ்சுகளுக்கு அது இரையா போடுது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பாக்குறீங்க நீங்க. அல்லேலூயா. இதை தவிர்த்து மொபைல்ல எல்லாத்தையும் பாக்குறோம். இதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். எது பிரயோஜனமா இருக்கோ அதை நம்ம பார்க்க மாட்டோம். இப்படிதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, நம்ம பாதுகாக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமா வாய்க்காது, அப்படி எப்படி எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்து நல்லா இதுவரை கவனிச்சு வந்தா, திடீர்னு பார்த்தா இந்த கழுகே இந்த கூட்டம் என்ன செய்யுது, அம்மா நீயா இத பண்ற, நல்லா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்ட, நல்லா தானே எங்களை பார்த்துட்டு வந்த, நல்லா தானே எங்களை போஷிச்சு வந்த, நீயா என் வீட்டை கலைக்கிற, நீயா என் கூட்ட கலைக்கிற, ஏன் என் வீடு இப்ப இடிக்கப்படுது, ஏன் என் கூட இப்ப கலைக்கப்படுது, ஐயோ இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்தவங்க ஏன் இப்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சில நேரத்துல நமக்கு தோணும். அதான் அறிவு கெட்டாது நமக்கு. ஏன் இது பண்ணுது? சில நேரத்துல அம்மாவே நம்மளை என்ன செய்யும், சேட்டை பண்ணும், கலைச்சு விடும், அடிச்சு விடும், திட்டி விடும், தள்ளி விடும். கூட்ட கலைச்சது மட்டும் இல்ல, கூட்ட சுத்தமா டிஸ்மேண்டில் பண்ணிருச்சு. அது இப்ப வீடு இல்லாம அலைஞ்சு தெரியுது. நீங்களும் நானும் அப்படியே சுற்றி திரியிற எங்க போறது திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கூட்டத்தான் கலைச்சதுன்னு பார்த்தா அந்த கூட்டுல இருந்து அந்த குஞ்சுகளின் மேல அசைவாடினா பிரிச்சு விடுது எல்லாத்தையும். இந்த கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுகள் எல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்கும். கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளிலே மறைத்துக் கொள்வது போல உங்களை நான் மறைத்துக் கொள்ள ஆசையா இருந்தா நீங்களோ மனதில்லாமல் போனீர்கள் சொல்றாரு பாருங்க. அது போல ஒரு சின்ன ஒரு பருந்து வருதுன்னா ஒரு சின்ன சத்தம் கொடுக்கும், எல்லாமே அந்த சட்டைகளை வந்து மறைஞ்சிக்கும். பாத்தீங்கன்னா அந்த சட்டையில இருந்து ஒரு தலையா எட்டி எல்லாம் பார்க்கும். நாங்க இந்த கிராமத்துல எங்க அம்மா இந்த கோழி எல்லாம் வளர்த்ததுனால நான் சொல்றேன், அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும் அதை நான் பாக்குறதுக்கு. ஆனா நல்லா வளர்ந்த பிறகு அதுவே கொத்தி கொத்தி பிரிச்சு விடும், துரத்தி விடும், ஓடுன்னு. நமக்கு தெரியாது ஏன் நம்மளை துரத்துது, ஏன் நம்மளை குத்துது, ஏன் இந்த கூட்ட கலைக்குது, ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அசைவாடினா டிஸ்டர்ப் பண்ணுது. அசைவாடி அசைவாடி அந்த கூட்டுல இருந்து அது வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த உயர்ந்த சிகரத்தில இருந்து என்ன செய்யும், அங்க இருந்து தள்ளி விடும். அது ஐயோ கீழே வரும், அடிச்சிட்டு வரும். பார்த்தா அது கீழே என்ன செய்யும், அந்த குஞ்சுகள் அப்படியே தத்தளிச்சு வரும், உருண்டுட்டு வரும். வரும்போது அது கீழே வந்து செட்டைகளை வெறிச்சு அதான் தன் செட்டைகளின் மேல் எடுத்து செட்டைகள் மேல் வைக்கும். வச்சு மறுபடியும் என்ன செய்யும், மேல திரும்ப அப்பாடா எவ்வளவு நல்லவர் ஆண்டவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர். அப்படியே இன்னும் கொஞ்சம் நான் எலும்பு கூட தேறி இருக்காது, அங்க இருந்து விழுந்தனா எல்லாம் செதறி போயிடும். சாகப்போன என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, தூக்கி எடுத்து மறுபடியும் என்ன மேல எடுத்துட்டு போறாருன்னு சந்தோஷமா அப்படியே தோத்திரம் பாடியே அப்படியே மகிழ்ந்து இருக்கும் போது சடனா சட்டையை மடக்கிட்டா மறுபடியும் அங்காது ஐயோ அம்மா நீ தாயா, நீ என்னைய காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி இவ்வளவு தூரம் தூக்கி வந்து நீ அதுக்கு முன்னாடியே என்ன போட்டிருக்கலாமே. நம்ம ஊர்ல கேக்குறாங்களே என்ன ஏன் பெத்த, என்ன கேட்டா பெத்த. சில ஆளுங்க கேக்குறாங்க, தன் தாயை பார்த்து தகவனை பார்த்து ஏன் என்னை பெற்றா என்று சொல்றவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. யாருமே அதனால என்ன செய்யாதீங்க, ஏன் என்ன பெத்தீங்கன்னு கேட்காதீங்க. அப்படி உயரப்பா உழப்போன நானு ஆண்டவர் ஒரு இமைப்படுதலை என்ன தூக்கிட்டார் பத்தியா அப்படின்னு சொல்ற நேரத்துல மறுபடியும் மடக்கிடும், மறுபடியும் அங்கே கீழே அடிச்சிட்டு வரும், கத்திட்டு வரும், கூவிட்டு வரும், மறுபடியும் வந்து தூக்கும், மறுபடியும் மேல போகும்,
மறுபடியும் போடும், மறுபடியும் எடுக்கும். ஒரு 10-15 தடவை போட்டு தூக்கி கடைசியில இதுவே பறக்க ஆரம்பிச்சிடும். இனிமே நீ அந்த என்ன தூக்க தேவையில்ல, நானே என்ன செய்யறேன், நானே பறந்து போறேன். ஆகவே நீங்களே பறக்கணும், நீங்களே உயரணும், நீங்களே மேன்மைப்படணும். அந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த சிச்சைகள், இந்த தண்டனைகள்லாம் எதற்காக? அறிவு கட்டாத ஒரு அன்பு. பிரியமானவர்களே, நீங்களே பறக்கணும், நீங்களே உயரணும், நீங்களே மேல என்ன செய்யணும், எழும்பணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள். இதுதான் நமக்கு அறிவு கெட்டாத காரியம். இதுதான் அறிவு கெட்டாத ஒரு அன்பு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த அறிவு கெட்டாத அன்பு, ஆண்டவர் நம்ம அதிகமா நேசிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா சில நேரத்துல மகனை நல்லா அனுபவி சொல்லிட்டு அமைதியா இருப்பார். எப்படி? நல்லா அனுபவினா வேற மாதிரி இல்ல, இஷ்டத்துக்கும் சுத்துறது, இஷ்டத்துக்கும் போறது, அது மாதிரி இல்ல. வாசிச்சு பாருங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறார், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் ரொம்ப வல்லமையான காரியங்களை செய்கிறவர், வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார், விட்டுறமாட்டாரு. உன் பேர்ல, இயேசுவின் சிஸ்டர் பேர்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அதே வேளையில உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு கட்டாத ஒரு அன்பு. அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், உங்களோட தான் இருக்கிறார், உங்க நடுவில தான் இருக்கிறாரு. ஆனா அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்யறாரா? அமர்ந்திருப்பார்னா சைலண்டா இருப்பாராம். அல்லேலூயா. சைலண்டா நடக்கட்டும், என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும். அன்பின் நிமித்தம் கொஞ்ச நேரம் அமைதியாக தேவன் என்ன செய்வாரு? ஆனது ஆகட்டும், பார்க்கலாம் சொல்லிட்டு அமைதியா இருப்பார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஏன் ஆண்டவரை இன்னும் அமைதியா இருக்கிறீர்? நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஏன் கேளாதவர் போல மௌனமா இருக்கிறீர்? ஏன் தூரத்திலே நிற்கிறீர்? ஏன் பாராதவர் போல காணப்படுகிறீர்? என்னை தள்ளி விட்டீரோ, என்னை மறந்து விட்டீரோ, தூரத்திலே நின்று விட்டீரோ என்னெல்லாம் சொல்றாங்க. ஏன் ஆண்டவர் தூரத்தில் நிற்கிறாரு? ஏன் தள்ளி விட்டாரு? ஏன் அன்பின் நிமித்தமா இப்ப என்ன செய்யறாரு? இதுக்கு வியாக்கியானம் பண்ண முடியல, ஏன் அமர்ந்து இருக்கிறாரு சொல்லிட்டு. ஒன்னே ஒண்ணுதான், அவர் அன்பா இருக்கிறாரு நம்ம மேல. அதனால சில நேரத்துல நம்ம தேவனுடைய அன்பை தவறா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இனி நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். ஒன்று, சிச்சிக்கிறார், தண்டிக்கிறார். ரெண்டாவது, விட்டுட்டு அமைதியா என்ன செய்யறாரு? ஒரு முறை வீரகுப்பத்துல என்னுடைய தகப்பனார் எனக்கு நீச்சல் கற்று தரும்படியாக கிணற்றுல என்ன செய்தாரு, எல்லாரும் குதிக்கிறாங்க, எல்லாரும் பண்றாங்க, நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு? சைலண்டா வந்து தள்ளி விட்டார். எல்லாரும் ஏறிட்டானுங்க. தள்ளிட்டு நான் தத்தளிக்கிறேன், உள்ள முழுகிறேன், 3 தடவை போய் வந்துட்டு இருக்கிறேன். அவரு பார்த்தா மேல அந்த படிக்கல்லுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து. நம்ம நினைக்கிறோம், அட்டா பாவி நம்மள கொல்றான் போல் இருக்கு, நம்மள கொல்றதுக்கு தான் தள்ளி இருக்கிறான் போல் இருக்கு, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தண்ணிய குடிச்சு தத்தளிச்சு நானே அடிச்சு உள்ள முழுகி எழுதி எழுந்து அது வரையும் அமைதியா உட்காந்துக்கிறேன். அது போல சில நேரத்துல நாம உள்ள விழுந்து தத்தளிச்சு மூழ்கி எழுந்து ஐயோ அம்மா நம்ம செத்தண்டான்ற கண்டிஷனுக்கு நம்ம போயிடுவோம். அது வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அமர்ந்திருப்பார்னா மௌனமா இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு. ஏன்னா அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவன் நடுவில தான் இருக்கிறாரு, அவர் உன்னை ரட்சிக்கிறவர் தான், மகிமையான காரியங்களை செய்யறவர் தான். சில வேளை அறிவு கட்டாத அந்த அன்பு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அமைதியா இருக்கிறாரு? சிலர்லாம் ஜெபம் பண்றாங்க, இன்னும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஆண்டவரே? அவளை என்ன பண்ணணும் நீங்க? அவள் பெட்டியில போனோம். சிலர் சொன்னாங்க, நான் முழங்கால் போட்டேன்னா உன்னை காலி பண்ணிடுவேன் சொல்றாங்க ஜெபத்துல. ஆண்டவர் சில நேரம் என்ன செய்வாரு? என்ன கத்துனாலும் அமைதியா தான் இருப்பார். அதுக்கு காரணம் என்ன? உங்களை விட்டுணும்னு கிடையாது, உங்க மேல அவர் அன்பா இருக்கிறார். மூன்றாவது, நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-6. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரி ஆகிய மரியாள் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது
தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். என்ன பண்றாரு இப்ப அவரு? சொல்லுங்க பாப்பா. முதல்ல அன்பா இருக்கிறதுனால, அறிவு கெட்டாத அன்பு, முதல்ல சிச்சிக்கிறாரு, தண்டிக்கிறார். 2வது அறிவு கெட்டாத அன்பு, நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் அந்த அன்பை, அவர் மௌனமா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. இப்ப 3வது டைரக்டா அன்பா இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் லாசரு இடத்திலும் அன்பா இருந்தாரு. எப்படி அன்பா இருந்தாரு? அவர் 4 நாள் கழிச்சு செத்து போய் கல்லறையில அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு வந்து கல்லறை வாசல்ல நின்று அழுவுறத பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? அங்க சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவர் அழறத பார்த்துட்டு எவ்வளவு பாருங்கப்பா, அவங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு. அழறதுல பல விதம் இருக்கு. ஆனா ஒருத்தங்க மேல அன்பா இருக்கும் போது நம்ம யாரும் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க திடீர்னு மறைச்சு போயிட்டாங்கன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாம அப்படி அழுதாங்கன்னா, இயேசு அது மாதிரி அவர் பயங்கரமா எழுதிருக்கிறாரு. ஐயோ நெஞ்சில அடிச்சு அழுதிருப்பார் போட்டிருக்கு. மைக்கு வர போயிட போகுது, தோத்துரும். நெஞ்சில அடிச்சு அப்படி எழுதிருக்கிறார். அதை பார்த்துதான் இவ்வளவு அன்பா இருக்கிறார். பாருங்க, அவர் உயிரோட எழுப்பதான் போறாரு. ஆனாலும் அந்த அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ் புன்கண்ணீர் பூசல் தரும். இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? என்னன்னா அந்த 2 பாயிண்ட்லயே நிக்கிறீங்க. ஓ, இதனாலதான் இவர் என்ன சிச்சிச்சுட்டு இருக்கிறாரா? இந்த அன்பின் நிமித்தமா தான் என்ன தண்டிச்சிட்டு இருக்கிறாரா? இல்ல அன்பின் நிமித்தமா தான் இவ்வளவு நடந்த மௌனமா இருக்கிறாரா? என்ன பண்ணோம்? இப்ப குத்தி கொலை பண்ணிடணுமா? அன்பின் நிமித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 3வது, அவ்வளவு நேசிச்சார், அவ்வளவு அன்பு கூர்ந்தாரு. இங்க இருந்து பெத்தானியால இருந்து இவர் எங்க இருந்தார் தெரியுங்களா? நீங்க அந்த 40வது வசனத்தை வாசி பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. இவர் எங்க இருந்தார் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானசானம் கொடுத்தாரே, அந்த ஊர்ல இவர் இருக்கிறாரு. இவங்க பெத்தானியால இருக்கிறாங்க. பெத்தானியால இருந்து போய் தகவல் சொல்லணும்னா 29 கிலோமீட்டர், ஒரு நாள் ஆகும். வந்து தகவல் சொல்லிட்டு தகவல் சொல்றதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். கணக்கிட்டு சொல்றாங்க. அந்த நாட்களினுடைய டிராவல் பிரயாணம் இப்ப இருக்கிற மாதிரி வண்டிலாம் கிடையாது. புரியுதுங்களா? சோத்திரம். குதிரையை வச்சு குதிரை வண்டியில அனுப்புறதுக்கு மார்த்தாள் மரியாள் ஒன்றும் பெரிய ஐஸ்வர்யவான்கள் குடும்பம் கிடையாது. எப்படியோ நடந்துதான் என்ன செய்யணும், வரணும். இந்த தகவல் வந்து இவருக்கு கிடைச்சது. கிடைச்சதுனால இவர் 2 நாள் அங்க என்ன செஞ்சுட்டாரு? ஸ்டே பண்ணிட்டார். இதுக்கு என்ன சொல்லலாம்? அன்பின் நிமித்தம் என்ன பண்றாரு? தாமதம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் நிமித்தம் சில நேரம் தாமதம் ஆகலாம். வந்து சொல்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சா? இவர் 2 நாள் ஆயிடுச்சா? மறுபடியும் இவர் அங்க போறதுக்கு ஒரு நாள், அதுதான் 4 நாள். அந்த அம்மா அதனால தான் சொல்றாங்க 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப வந்து அழுது என்ன பிரயோஜனம்? நீ 4 நாள் சொன்ன அப்பவே வந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. 4 நாள் கழிச்சு வரீங்களா? இந்த தாமதம் எதற்காக? உயிரோட தான் எழுப்ப போறாரு. அவர் அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே உயிரோடு எழுப்ப போறான். ஆனா ஏன் இவ்வளவு தாமதம் சிஸ்டர் உங்க வாழ்க்கையில? சகோதரனை ஏன் கர்த்தர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அறிவு கெட்டாத ஒரு அன்பு. நம்மளால அறிவு கெட்டு சில நேரம் தாமதம் ஆகலாம், ஆனா அவருடைய அன்பு குறைந்து விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தாமதமாகலாம், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாகலாம், உன்னுடைய உபவாசத்திற்கான பதில் தாமதமாகலாம், உன் கண்ணீருக்கான பதில் தாமதமாகலாம், உன்னுடைய பிரயாசங்களுக்கான பலன் தாமதமாகலாம். ஆனா அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது. அந்த தாமதத்துல ஒரு காரணம் இருக்கும் பிரியமானவர்களே. யூதர்களுக்கு வழக்கம் என்னன்னா, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா 4 நாள் அந்த ஆவி அங்கேயே தான் சுத்தி வரும். 4 நாள் அந்த ஆவி அங்கேயே சுத்தி வரும்ன்றது அவங்களுடைய ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க, அந்த ஒரு கருத்தை. இப்ப இயேசு உடனே போய் அவனை எழுப்பிட்டாருன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் ஆவி இங்கதான் எங்கேயோ சுத்தி இருந்தது, மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு? உள்ள வந்துருச்சு. இப்ப 4 நாள் கழிச்சு போனாரு, அதனால அந்த ஆவி அங்க இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொண்டவர் ஆண்டவர்.
4 நாளா என்ன 40 வருஷமானாலும் 4000 வருஷமா இருந்தா என்ன, என் தேவனுடைய அன்பு யுகாதி யுகங்கள் ஆனாலும் மாறவே மாறாது. அந்த சிகரத்திற்கு முடிவே இல்லை. அந்த சிகரத்திற்கு நாம ஏறி 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 ஏறிக்கொண்டே தான் இருக்கணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவு கெட்டாத அன்பு சில நேரம் என்ன செய்யும்? சிற்றிக்கும், தண்டிக்கும். அறிவு கட்டாத அன்பு சில நேரம் மௌனமா இருக்கும், பேசாது, எதுவுமே ஒரு காரியத்தை செய்யாது. அறிவு கட்டாத அன்பு தாமதம் பண்ணோம். அந்த அறிவு கட்டாத அன்பை நாம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. வசன ஆபரணங்களை குறித்து ஆரம்பித்தோம், ஆனா நம்ம இங்க வந்து முடிச்சிருக்கோம். வருகின்ற வாரம் தொடர்ந்து இதை நான் தியானிக்கலாம். அறிவு கட்டாத அந்த நேசருடைய அன்பில அகலம் ஆழம் உயரம் உண்டோ. எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாமா? ஹல்லேலூயா.